ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி பழைய நோட் அட்டையிலேருந்து புதுசாக அழகாக ஒரு ஃபைல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபைல் எப்படி ரெடி பண்ணுறது, இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக லாங் சைஸ் நோட்டுடைய அட்டை ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் A4 சைஸில் 3 பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். கிஃப்ட் பேப்பர் தேவைப்படுங்க. கிஃப்ட் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கலர் பேப்பரும் சார்ட் பேப்பரும் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் தேவைப்படுங்க. சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். வித் கிஃப்ட் பேப்பரோட சேமாக இருக்கட்டும். லென்த் ஒரு 20 சென்டிமீட்டர் அதிகம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்ளூ எடுத்திருக்கேன். ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்ச க்ளூ இது. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். எவ்வளோ க்ளூ தேவையோ அவ்வளோ க்ளூ நம்ம எடுத்தால் போதும். ஒருவேளை இந்த க்ளூ உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் வாங்குகிற க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வெல்க்ரோ நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டில் ஒரு பெரிய சைஸில் ஹார்ட்டும் ஒரு சின்ன சைஸில் ஹார்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டில் ஏற்கனவே ஸ்டிக்கர் இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிஃப்ட் பேப்பரை நான் தரையில் விரிச்சிக்கலாம். அதுக்கு மேலே பழைய நோட் அட்டையை வச்சுக்கிறேன். புது நோட் புக்குக்கெல்லாம் நம்ம எப்படி ப்ரௌன் ஷீட் அட்டை ஃபோல்ட் பண்ணி நம்ம போடுவோமோ அதே மாதிரி இந்த கிஃப்ட் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஒட்டலாம். ஃபஸ்ட்டு நீட்டாக மடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அட்டையோட ஓரங்களில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக ரெடி பண்ண க்ளூ உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ப்ரஷ்ஷால் ஓரங்களில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன சைஸில் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. உங்ககிட்ட ஃபெவிஸ்டிக் இருந்ததுன்னா அது ரொம்பவே ஈஸிங்க. ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக இந்த ஃபைலை ரெடி பண்ணிடலாம். ஓரங்களை கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீட்டாக மடித்து விட்டு ஒட்டிடுங்க. க்ளூ ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க. அப்படின்னா இது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நீட்டாக இந்த கிஃப்ட் பேப்பரை அட்டையில் ஒட்டியாச்சு. இப்போது இந்த கிஃப்ட் பேப்பர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ப்ரஷில் நான் க்ளூ எடுத்துகிட்டு ஓரங்களில் ஃபுல்லாகவே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நடுவுலையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது சார்ட் பேப்பர் எடுத்து சார்ட் பேப்பரை இந்த அட்டையில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டும் போது கொஞ்சம் நீட்டாக ஒட்டலாம். அதே மாதிரி எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 சென்டிமீட்டர் நம்ம அதிகமாக சார்ட் பேப்பரை கட் பண்ணியிருந்தோம். இப்படி தான் இருக்குங்க. இப்போது பிங்க் கலரில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச 3 பேப்பர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக் மாதிரி நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். 2 பேப்பரை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஒரு பேப்பரை மட்டும் நம்ம ஃபைலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நீட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே இன்னொரு பேப்பரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் ஃபேன் மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 2 பேப்பரையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃபைலில் வச்சு ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துல நம்ம இந்த மடித்து வச்ச இந்த A4 சைஸில் பிங்க் கலர் பேப்பர் மடித்து வச்சோம் இல்லையா, இதை ஒட்டுறது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலேயும் நம்ம மடிக்கும்போது இந்த பேப்பர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இதை நீட்டாக ஒட்டிடுங்க. ரெடி பண்ணி வச்ச 2 பேப்பரையுமே 2 ஓரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ நான் செக் பண்ணிட்டேங்க. இந்த பேப்பர் எந்த விதத்துலேயும் நம்ம மடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரியே இந்த பக்கத்துலேயும் நம்ம ஒட்டிக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. க்ளூ ரொம்ப அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஓரத்துலேயும் நம்ம இந்த கலர் பேப்பரை மடித்து வச்சதை ஒட்டியாச்சு.
இது ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இது நல்லா காஞ்சிரட்டும். அதுக்கப்புறமா இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4வது மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து A4 சைஸில் பிங்க் கலர் பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த பேப்பரை ஒட்ட போகிறேன். இதை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து 4வது மடிப்புலையும் இன்னொரு பக்கம் 3வது மடிப்புலையும் இருந்ததுன்னா ஃபைல் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா. அதனால் வந்து இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, அதாவது 4வது மடிப்பில் இந்த பக்கம் வச்சிங்கன்னா அந்த பக்கமும் 4வது மடிப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு பேப்பர் தான் வைக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் எத்தனை போர்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் தேவையோ அத்தனை பேப்பர் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வேறு சப்ஜெக்ட்குரிய பேப்பர்ஸ், அதாவது ப்ராஜெக்ட்குரிய பேப்பர் கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை இதில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒன்று மட்டும் வச்சு ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காயட்டும். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மேல் பக்கமும், அதாவது நம்ம மடித்து வச்சுக்கோம் இல்லையா, மேல் பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் மேல் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் இதே மாதிரி நீட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடணும். நீங்கள் க்ளூ போடும்போது இந்த பேப்பரில் பற்றக்கூடாதுங்க. நம்ம மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஓரத்தில் மட்டும்தான் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ இதை நீட்டாக வச்சுட்டு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இது கொஞ்சம் காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மேற்கொண்டு வேலைகள் பார்க்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த சார்ட்டை வந்து மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு பிளேட்டை வச்சு சும்மா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த டிசைன் தான் இல்லைங்க, உங்களுக்கு தோணும், வேறு டிசைன் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வெல்க்ரோ ஒட்ட போகிறேங்க. இந்த வெல்க்ரோவில் ஸ்டிக்கர் இருந்தது. ஸோ நான் வந்து சிம்பிளாக அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லானதும் கூட. இப்போ நான் வந்து இந்த ஃபோம் ஷீட்டில் இருக்கிற ஸ்டிக்கரையும் எடுத்துகிட்டு ஒட்டிட போகிறேன். இதில் வந்து நீங்கள் மார்க்கர் வச்சோ அல்லது ஸ்கெட்ச் வச்சோ ஏதாவது டிசைன் வரையனா வரைஞ்சிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க. சிம்பிளாக இன்னொரு ஹார்ட்டும் நான் இதுக்கு மேலேயே வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம இனி எந்த விதமான பேப்பர்ஸ், அப்புறம் வந்து பில் இது மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட் உரிய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை கூட நீங்கள் இதில் செஞ்சு வச்சுக்கலாம். மார்க் ஷீட், கொஷின் பேப்பர் எல்லாமே இதில் நீங்கள் வைக்கலாம். புதுசாக போட்டிகளில் ஜெயிச்சுட்டு சர்டிஃபிகேட்ஸும் இதில் வைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ரேவாஸ் ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.